மாடு திமுருங்களாங்க சார்? அது திமுருங்களா? காளை காளை சாரி. எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்க சார்? வத்த கறவை தான். செனை ஆச்சுன்னா செனைங்க இன்னொரு 6 மாதம் 6 மாதம் செனைங்களா? 10 லிட்டர் கறக்கு இல்லைங்களா? எங்கே சார் வீட்டு யூஸ்க்குங்களா வெளியே சேல் கொடுத்துட்ருக்குறீங்க? ஒரு லிட்டர் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? லிட்டர் வந்து 45 ரூபாய்க்கு. 45 ரூபா. காலை என்ன பண்ணுறீங்க சார்? ஏதாவது வண்டி பழகி இருக்கு. வண்டி மாடு வச்சுருக்கிறீங்களா? இல்லை, இது ஒத்த வண்டி பழக்கி இருக்குதுங்க. காலை வந்து சேல்ஸ். இனப்பெருக்கத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் நாட்டு மாடு வாங்கியிருந்தோங்க. அதோட கண்ணுங்க அதோட ஞாபகத்தும் வச்சுருந்தோம். வண்டி வளர்க்கிக்கிறோம். இது வந்து குறும்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா சேல்ஸ் பண்ணிடலாம். ஓ சரி சரி சரி. இனப்பெருக்கத்துக்கு இல்லைங்க, அது வந்து இது அடிச்சிருக்கு. ஓ எத்தனை வாத்து இருக்குங்க சார்? ஒரு ஜோடி தான் இருக்குங்க. ஒருங்கிணைந்த பண்ணையும் வச்சிருக்கிறீங்க அது போக எல்லாமே இல்லைங்களா மேடம்? காலையெல்லாம் நாட்டு மாடு இருந்ததுங்க, கண்ணுக்குட்டியோட கொடுத்துட்டுங்க. ஐயோ பாருங்க எப்படி படுத்துக்குதுன்னு அடக்கி. ஆச்சரியமா இருக்கு. ஆட்டே முட்டை இருக்குது பாருங்க. முட்டை என்ன ரேட்டு வருதுங்க மேடம்? நீங்களே வச்சுக்கிறதா? என்னென்ன செஞ்சு சாப்பிடுவீங்க? என்னென்ன செஞ்சு சாப்பிடுவீங்க? ஓ நல்லா பெரிய முட்டையா இருக்கு இல்லைங்களா? ஓ சரி சரி. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை அட வைக்கீங்க? ஒவ்வொரு முட்டை எத்தனை மாசத்துக்கு வெட்டுங்க? எத்தனை மாசத்துக்கு வைக்கீங்க? 1.5 மாசத்துக்கு முட்டை வைக்கணும். ஓ இப்போ ஒரு 50 மொட்டு வச்சுதுங்க. நான் 20 மொட்டுல வச்சு அடகாத்துக்கு கோழி எங்க வீட்டுக்கு ஜூஸ்க்கா வளர்த்துறோம். என்ன கோழிங்க? நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா இல்ல போடுறா. இது நீங்களே வச்சுக்கங்க. என்ன கோழின்னு சொல்லுங்க. இது வந்து நாட்டுக்கோழிங்க. நாட்டுக்கோழி தானுங்க. நாட்டுக்கோழி தான் மேடம். ஒரு ஜோடி வாங்கி வட்டாங்க. நாங்க பெருக்கிக்கிறோம். இதா இருக்குது. அதுவோ மொட்டை டெய்லி சாப்பிடுறோம். டெய்லி எங்க யூஸ்க்கு மொட்டை இருக்குது. எங்க யூஸ்க்கு கறிக்கு வேணா போட்டுக்கோங்க. யாருக்கு எதுவும் கொடுக்கறது இல்ல, நீங்க மட்டும் தான் சாப்பிடுறீங்க போல இருக்குது. கேளான் இல்ல கொடுக்கறது. இன்னைக்கு நாட்டுக்கோழி தானுங்களா? எங்க கொடுங்க பாப்போம். எதுங்க கோழிவா? என்ன சொன்னீங்க சார்? கோழி பிடிச்சி போக சொல்றாங்க. வேணாம் வேணாங்க மேடம், வேணாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த நல்ல மனசு தாங்க மேடம். எடுத்துட்டு வந்து பேக்கிங் போட்டுருவோம். பேக்கிங் போட்டு 16வது நாள் மொக்கு வச்சிருச்சுங்க. 16வது நாள் மொக்கு வச்ச வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டுங்க, இவர்கிட்ட சேல்ஸுக்கும் பேசிட்டுங்க. 16 நாள் கழிச்சு மொக்கு வச்ச வரைக்கும் என்ன பண்ணுன்னா, மொக்கு வச்சாச்சு 2 நாள்ல பின்னி 1 கிலோ 2 கிலோ தான் ஆகும். நம்ம எங்கே கொண்டு போய் நீலம்பூர் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கறது இந்த 2 கிலோ கேளானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு நானும் பையனும் வண்டி எடுத்துகிட்டு போனோம். கேளான் 2 நாளில் பொறிச்சிட்டோம். பொறிச்சு கடைக்கு கொண்டு போகிறேங்க. நான் கடைக்கு கொண்டு போய் ஒரு கடையில் கேட்குறேங்க, அக்கா 4 பாக்கெட் போதுங்கிறேன். அப்புறம் இந்த பொன்னிச்சாமி டீ கடைக்கு கொண்டு போனேங்க. கொண்டு போனங்காட்டி நீங்கள் யார் என்னன்னு என்னை விசாரிச்சாங்க. நான் இந்த மாதிரி இவன்னு சொன்னோன்னே இவர் எல்லாம் சொந்தக்காரருங்க. நான் வந்து இந்த ஏரியாவுக்கு 2 வருஷம் ஆச்சுங்களா. அப்புறம் இவர் சொந்தக்காராக போயிட்டாருங்க. நாங்களும் போட்டுருந்தோன்னு அவங்க வந்து எனக்கு எல்லா இது கொடுத்து சொல்லிங்க. அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் எத்தனை பாக்கெட் இருந்தாலும் சரி எனக்கே கொண்டு வந்து போட்டுருங்கக்கா கேளானே. நீங்கள் எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? 200 கிராம் பாக்கெட் கொண்டு போனாங்க. நான் அப்போ புதுசில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குற ஐடியாவோ அப்படின்னாப்பிள்ளைங்க. எனக்கு 32 33 கொடுங்க, எனக்கு போதும். நீங்கள் எவ்வளோக்கு விற்றாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை
நான் ரெகுலராக நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வர்ற கேளானே. நீங்கள் எவ்வளோ பாக்கெட் சேல்ஸ் பண்ண முடியும்? எனக்கு 15லேருந்து 10 வரைக்கும் நான் செட்டு போட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும்னு கேட்டீங்க. நீங்கள் எவ்வளோ வந்தாலும் எனக்கே கொடுத்துருங்கட்டாருங்க அவர். அப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, இவருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்கண்ணா, நான் ஒன்று இங்கேயே கொடுத்துக்கலாமாண்ணா. தாராளமாக கொடுங்கக்கா, பின்னையும் 5 ரூபா ஏச்சு, நம்ம பெட்ரோல் செலவு மிச்சம், நீங்கள் தாராளமாக கொடுங்கன்ட்டாருங்க. அதுலேருந்து இங்கே கொண்டு போய் கொடுத்ததானுங்க 32 ரூபா ஓட்டு கொடுத்தாங்க. இத்தனை வருஷமாங்க. இப்போ 6-7 மாதம் இருக்குங்க. 35 ரூபா ஓட்டு கொடுத்துட்டாங்க. நான் வீட்டு சேல்ஸுக்கு 40 கொடுக்குறேங்க, அவங்க 45 கொடுக்குறேன். அதனால நான் வந்து வேற வீலுக்கு கொடுக்கறதுக்கு விரும்பலைங்க. சப்போஸ் அவங்க நிறைய கேளானா ஆயிடுச்சுன்னாலுமேங்க, அவங்களே இந்த ஊருக்குள்ள வியாபாரத்துக்காரருக்கு அவங்களே கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அவி மூலியமாவே அவையிலே கொடுத்துக்கிறாங்க. அதனால நான் வந்து ஆகிறத கொண்டு அங்கே ஓட்ட சரி இப்படி வர்ற வெயிலுக்கு இங்கே கொடுத்துட்டு இருக்கிறேன்.